டயட் பிளான் பண்ணும்போது தான் இந்த கீ ரோஸ்ட்லாம் சாப்பிடணும்னே தோணுது. அது எப்படி தானோ தெரில, டயட்டை தள்ளி வச்சுட்டு தோசைக்கு மெல்ட் ஆகிட்டேன். இந்த கல் நான் கிச்சனில் சமைக்க ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துட்டு வருது. அடிக்கடி இப்படி கத்தியை ஷேர் பண்ணி வச்சுட்டா வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடும். இன்றைக்கி முக்கியமான வேலை எலுமிச்சங்காய் ஊறுகாய்க்கு ரெடி பண்ணுறது. நைட்டே கட் பண்ணி அளவாக உப்பு சேர்த்து வச்சுட்டேன். மறுநாள் காலையில் வெயிலில் வச்சாச்சு. நான் இது வரைக்கும் ஊறுகாய் தாளித்தது இல்லை. இந்த டைம் தான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். நிறைய வெரைட்டியாக ஊறுகாய் போட்டு வச்சுக்கிட்டா 1 இயருக்கு அப்படியே இருக்கும். அம்மா வீட்டில் எப்போவுமே ஊறுகாய் ரெடியாக இருக்கும். 30லேருந்து 40 எலுமிச்சங்காய்க்கு 1/4 படி உப்பு வந்து சரியாக இருக்கும்னு சொன்னாங்க. அம்மா கிட்ட கேட்டு சமைச்சது போக இப்போது ரெசிபிலாம் மாதிரி பொடி அரைக்கிறது, ஊறுகாய் ரெடி பண்ணுறது, இந்த அளவுக்கு நான் அப்டேட் ஆகிட்டுருக்கேன். கல்யாணத்துக்கு அப்புறம் சமைக்க ஆரம்பித்தவங்களுக்கு தான் தெரியும் அம்மா கிட்ட கேட்டு சமைக்கக்கூடிய அந்த சமையலோட ரகசியம்லாம் எவ்வளோ அற்புதமானதுன்னு.